Hi students, இன்னைக்கு பார்க்க போறது exercise 12th standard maths state board exercise 1.6 ல important sum பார்க்க போறோம். So 1.6 ல important sum the k lambda mu sums very important. இந்த exercise next exercise important sums k lambda mu அந்த model. So k sum is the question is exercise 1.6 second sum, is it correct? Yes, miss. What is the equation? Kx minus 2y plus z is equal to 1. X minus 2ky, 2xky, xy 2ky plus z is X minus 2ky plus z is minus 2. X minus 2y plus kz is equal to 1. X minus 2y Plus kz is equal to 1. Yes. here given three equations. First of all we are going to see the echelon form as usual matrix form la அப்படியே echelon form மூவ் பண்ணனும். So k இருக்குறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். That's all. Matrix form is, what is the matrix form? Matrix form is ax equal to b. So what is for ax equal to b? So this is a first coefficients k minus 2 1 minus 2k 1 minus 2k. Your variables x y z. Your constant is 1 minus 2 1. It is your a, it is your x, it is your b. So ax equal to b. So idhula augmented edutha porom. What is augment matrix? A comma b. Yes, augmented matrix is A comma b. that is a comma b. Your a comma b is, K minus 2. so combine பண்ணி எழுதணும். It is k minus 2 1 1 minus 2k 1 minus 2 1 minus 2 K1. k1. So இதுல first நம்ம பார்க்க வேண்டியது first position 1 இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம். 1 இல்லனா எந்த ரோல இருக்கோ இன்டர்சேஞ்ச் பண்ணோம். செகண்ட் ரோல 1 இருக்கனால செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். இந்த ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம பண்ண வேண்டியது R1 interchanging R2. So R1 interchanging R2 பண்ண போறோம். So R1 is 1 minus 2k 1 minus 2. So k minus 2 1 minus 2k 1 minus 2 k Minus 2, correct. minus 2 1 1 and then third row 1 minus 2 k1. So augmented matrix la 1 and 2 interchange பண்ணிட்டோம். So இதுல next நம்ம பார்க்க வேண்டியது first row 1 பார்த்தாச்சு, second row ல 0 கொண்டு வரணும். So second row means it is R2 implies R2 ல என்ன நம்பர் இருக்கோ அத இங்க கொண்டு வரணும். So R2 minus KR1. Very good. இப்போ அத பண்ண போறோம். 1 minus 2k 1 minus 2. இப்போ நம்ம இங்க பண்ண வேண்டியது k minus k into 1 0. Here minus 2 minus into minus plus 2k square. Okay. Next 1 minus k. Next 1 minus into minus plus 2k. Okay. Next in the position 0 கொண்டு வரணும். இந்த பொசிஷனுக்கு R3 implies R3 minus R1. Okay, அந்த பொசிஷனுக்கு எல்லாமே R1 தான் ரீப்ளேஸ் பண்ணும். So பண்ணோம்னா 1 minus 1 it is 0. Here minus 2. Here minus. So plus 2k. Here k minus 1. Yes. Here 1 plus 2, 3. plus 2. That is 3. So next step ல இப்போ என்ன காமன் இது ரெண்டுல எடுக்க முடியுதோ எடுத்துறணும். அப்பதான் சிம்பிளா இருக்கும். So 1 minus 2k 1 minus 2 0. இது ரெண்டையும் காமன் 2 எடுக்கலாம். 2 எடுத்தா K minus 1 plus k square. ஓகேயா? ஸோ இங்கே இதை மாற்றி ஆர்டர் மாற்றி எழுதிங்கன்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் எழுதினா ஈஸியாக இருக்கும். அப்படி எழுதி மாதிரி எழுதுறப்பே ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் எழுதினா ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் k ஸ்கொயர் எழுதுறேன், நெக்ஸ்ட் minus 1 எழுதுறேன்.
ஸோ இங்கே எழுதணும்னா 1 மைனஸ் கே ரைட் ஆஸ் இட் இஸ். இங்கே எதுவுமே காமன் இல்லை, அப்படியே எழுதிடுவோம். ஸோ தேர்ட் ரோவில் இங்கே 0 ஆக்சுவலாக கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் காமன் எடுத்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி 2 காமனாக எடுத்தீங்கன்னா கே மைனஸ் 1, இங்கே ஒரு கே மைனஸ் 1, இங்கே 3. இப்போ ஆக்சுவலாக இந்த பொசிஷன் 0 கொண்டு வரணும். ஸோ இங்கே என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும். சரியா? இப்படியே பார்த்தாலும் பண்ணலாம், பட் இது கன்வீனியண்ட்டாக இருக்காது. இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாதிரி இருக்கா, இந்த இடத்த ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இட் இஸ் லுக் லைக் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸ்ப்ளிட் பண்ணால் எதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கூட. ஏன்னா இது அல்ஃபபெட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் டஃப்பாக தெரியும், அதை நம்ம ஈஸி பண்ணிக்கணும். ஓகே, இந்த இடத்துல நம்ம k + 1 k - 1, இதுக்கு 1 - k, இதுக்கு 1 + 2k. இந்த இடம் அதே மாதிரி 0, 2 × k - 1, k - 1, 3. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஆக்சுவலாக இப்போ பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியும். 2 இருக்குது, k - 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, k - 1 இருக்குது. ஸோ k + 1 தான் இங்கே மிஸ் ஆகுது. அதை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணால் 0 ஆகும். எனக்கு இந்த பொசிஷன் நம்ம 0 ஆக்கல, இப்படியே வச்சு போட்டால் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்காது. இப்படி பார்த்தா தான் ஈஸியாக இருக்கும். 2 காமனாக எடுத்துருங்க. காமனாக எடுத்தால் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே 2k - 1 இஸ் ப்ரெசன்ட், இங்கே k + 1 இஸ் இல்லை. ஸோ அதால் இப்போ 2 இப்படி மிஸ் ஆனால் 6ல் எப்படி 2 × 3 6, அது மிஸ் பண்ணுறதை மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அதே மாதிரி இங்கே பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் பண்ண வேண்டியது R3ல் k + 1 மல்டிப்ளை பண்ணி பண்ணணும். இருக்குல்லையா? என்ன பண்ணுவோம்? R3ல் இம்ப்ளைஸ் R3ல் k + 1 R3 மைனஸ் R2. யூஸ்வலாக R3 R2 தான் பண்ணுவோம். இங்கே என்ன மிஸ்ஸிங்கோ அதை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ 6னா இங்கே 2 இருக்குது, அங்கே 3 இருக்குன்னா இங்கே 3 மிஸ்ஸிங், அதை மல்டிப்ளை பண்ணுவோம்னா அதே மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ரோலாம் ஆஸ் இட் இஸ், ஸோ நோ சேஞ்சஸ். செகண்ட் ரோ ரைட் ஆஸ் இட் இஸ், no changes. 1 - k 1 + 2k. Third வந்து எழுத போறோம். So 0 - 0 it is 0. இங்க பண்றப்ப சேம் ஆயிடுமா, மைனஸ் வரனால 0. ஓகே, இங்க கேப்லா பண்ணோம் k + 1 இன்டு உங்களுக்கு k - 1, அதுக்கு அப்புறம் மைனஸ் 1 + k. சைன் மாத்தி எழுதுறேன். என்ன பண்றேன், இது கூட k + 1 மல்டிப்ளை பண்ணிருக்கேமா, மைனஸ் இதனால -1 + k. ஓகே, இது என்ன ஆகும், k ஸ்கொயர் - 1 ஸ்கொயரா, எஸ் மிஸ், -1 + k, k ஸ்கொயர் + k - 2. இந்த இடத்துல k ஸ்கொயர் + k - 2. இந்த இடம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஓகேயா? இப்போ இந்த இடம் அதே மாதிரி பண்ணணும். 3 × k + 1 -1 - 2k. இதை பண்றப்ப 3k + 3 -1 - 2k. லைக் டேர்ம்ஸ் பண்ணுங்க. 3 - 2 1k, 3 - 1 + 2. ஸோ இந்த இடம் k + 2. அவ்வளோதான். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப் 0 வந்துருச்சு, எக்லன் ஃபார்ம். இதுக்கப்புறம் இதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட கேசஸ் வரும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்திருக்கா, அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிக்கும். ஃபேக்டரைஸ் பண்ணால் -2 1 2s are 2, greatest number plus இது ஒரு மைனஸ். ஸோ k - 1 இன்ட்டு k + 2. இந்த இடத்துல அதை ரிப்ளேஸ் பண்ணும். என்ன வரணும், k - 1 k + 2 இதுக்கு பதிலாக இருக்குல்லையா, அது நீங்கள் ஒரு ஸ்டெப் எழுதுறதுனால எழுதிக்கலாம் அந்த இடத்துக்கு பதிலாக. ஸோ the last equivalent matrix is in the row echelon form. Is in the row echelon form. row echelon form. இதெல்லாம் ரஃப் இருக்கு. ஓகே, ஸோ ரோ எக்லன் ஃபார்ம் வந்துட்டாலே ஆஸ் யூஸ்வல் என்ன பண்ணுவோம், கேசஸ் போகிறோம். ஏன்னா இதில் வேல்யூ நம்ம சொல்ல முடியாது. கேஸும் அவங்க சொல்லியிருக்காங்க, அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நோ சொல்யூஷன், என்ன கே வேல்யூக்கு நோ சொல்யூஷன் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ நோ சொல்யூஷன்னா என்ன ரிசல்ட் நமக்கு, இன்கன்சிஸ்டன்ட்டா இருந்தாலும் அதுக்கு என்ன கண்டிஷன், ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி. அப்போ ரோ ஆஃப் ஏனா இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ரோ ஆஃப் ஏ not equal to row of a comma b னா அப்ப row of a 2 ஆ இருக்கணும், row of a comma b 3 ஆ இருக்கணும்.
அப்போ இந்த இடம் 2ஆ இருக்கணும்னா கே வந்து ஒன்று +1 இருக்கணும் இல்லை -2ஆ இருக்கணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் கே வந்து +1ன்னு கொடுத்தோம்னா இது 0 ஆகும், இது 0 ஆகாது. -2 கொடுத்தீங்கன்னா இதுவும் 0 ஆகும், அதுவும் 0 ஆகும். அப்போ ரேங்க் 2 3ன்னு வராது. கரெக்டா? இப்போ ரேங்க் 2 வரணும் ரோ ஆஃப் ஏக்கு, ஏக்கமா பிக்கு 3 வரணும்னா அப்போ சிம்பிள் இங்கே 0 வரணும், இங்கே நம்பர் வரணுமா, அவ்வளோதான். இப்போ இங்கே நம்பர் இங்கே 0, இங்கே நம்பர் வரணும்னா 1 கொடுத்தீங்கன்னா இங்கே 0 வரும், இங்கே நம்பர் வரும். சப்போஸ் -2 கொடுத்தீங்கன்னா இங்கேயும் 0 வரும், அங்கேயும் 0 வரும். ஏன்? இந்த இடம் கே +2னால நமக்கு என்ன வேணும்? இந்த இடத்துல நமக்கு 0 வேணும்னா அப்போ கே வேல்யூ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அப்போ கே வேல்யூ என்ன கொடுக்கணும்? கே வேல்யூ 1 கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ரோ ஆஃப் ஏ கமா பியும் ஏவும் வேற வேற வரும். ரோ ஆஃப் ஏ என்ன வரும்? இந்த இடம் நம்பர் என்ன வரும்? எஸ் 2 + 1 3 வரும் இந்த இடம். ஸோ ரேங்க் வந்து 3, ரேங்க் வந்து 3 இல்லை 2, இந்த இடம் 0 வரும். ரோ ஆஃப் ஏ கமா பிக்கு இந்த இடம் 0 வந்தால் கூட இங்கே நம்பர் வரும். ஸோ 3. அப்போ ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி, therefore the system is inconsistent. System is inconsistent and has no solution. புரியுதா? கேஸ் அந்த கேஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். செகண்ட் கேஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க யூனிக் சொல்யூஷன். ஸோ யூனிக்னா என்ன கண்டிஷன் வரணும்? ரெண்டுமே 3 சேமா இருக்கணும். 3 சேமா இருக்கணும் இல்லை 3ஆ இருக்கணும், அவ்வளோதான். சேமா இருக்கிறது ஓகே, அது இன்ஃபைனைட் மீனிங் தான் சேமா இருக்கணும். இங்கே வந்து 3ஆ இருக்கணும், சேம் தான் 3. அப்போ 3ங்கிறது எனக்கு ஏக்கும் வரணும், ஏக்கமா பிக்கும் வரணும். 3 இருக்கணும். ஆமாம். இப்போ நான் 1 கொடுத்தேன்னா இங்கே 0 ஆகிடும். -2 கே இந்த வேல்யூ பொறுத்து தான், 2 வேல்யூ தான் பார்க்கணும், வேறு எதையும் கொடுக்கக்கூடாது புதுசாக. கேக்கு என்னது 1 -2 ஆப்போசிட். இப்போ வந்து நான் 1 கொடுத்தேன்னா இந்த இடம் 0 ஆகக்கூடாது. -2 கொடுத்தனாலும் இந்த இடமும் அந்த இடமும் 0 ஆகும். எனக்கு இந்த இடம் 0 ஆகக்கூடாது, அந்த இடமும் 0 ஆகக்கூடாதுன்னா இந்த 2 வேல்யூ கொடுக்கவே கூடாது. அப்படியே அந்த 2 வேல்யூ தவிர என்ன வேணா கொடுக்கலாம்னு அர்த்தம். ஸோ எனக்கு 1 கொடுத்தா இந்த பிளேஸ் 0 ஆகும், -2 கொடுத்தா இந்த இடம் 0 ஆகும். எனக்கு 2 இடமும் 0 ஆகக்கூடாது. அப்போ அந்த 2 வேல்யூ கொடுக்கக்கூடாது. அப்போ என்ன கண்டிஷன்னா கே வந்து நாட் ஈக்குவல் டு 1 அண்ட் கே நாட் ஈக்குவல் இல்லை, 2 கண்டிஷனும் நாட் ஈக்குவல் டு -2. கே வந்து 1 ஆப்போசிட் 1 +2னா -2 ரெண்டுமே வரக்கூடாது. ரெண்டுமே வராட்டி தான் எனக்கு ரோ ஆஃப் ஏ எவ்வளோ வரும்? 3 வரும். ரோ ஆஃப் ஏ கமா பி 3 வரும். therefore ரோ ஆஃப் ஏ இஸ் equal to ரோ ஆஃப் ஏ கமா பி that equal to 3 that equal to n. therefore the system is consistent. therefore அந்த conclusion எழுதணும். therefore the system is consistent and has an unique solution. Okay. Next case. So case number 3, that is infinitely many solutions. Is it correct? Yes, so case 3, infinitely many solutions. So infinitely many solutions means பார்க்கணும் இப்போ k வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ infinitely many solutionsனால் உங்கள் k வேல்யூ என்ன இருக்கணும்? infinitely manyக்கு என்ன கண்டிஷன்? ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி பட் 2 இல்லை 1 ஏதாவது இருக்கணும். ஸோ அப்போ 3 இருக்கக்கூடாது கன்ஃபார்மாக. அப்போ 3 இருக்கக்கூடாதுன்னா அந்த பொசிஷனும் 0 இருக்கணும், அந்த பொசிஷனும் 0 இருக்கணும். அப்போ தான் 3 இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேக்கு -2 கொடுத்தேன்னா எனக்கு அந்த பிளேஸும் 0 தான் ஆகும், அந்த பிளேஸும் 0 தான் ஆகும். ஓகே. கேக்கு -2 கொடுத்தேன்னா ஸோ கேக்கு ஆல்ரெடி 1 கொடுத்தோம். ஸோ 2 வேல்யூமே இல்லைன்னு சொன்னோம் அந்த கேஸ்க்கு. இப்போ கேக்கு நான் -2 ஏன் கொடுக்குறேன்னா எனக்கு 2 பொசிஷனுமே 0 ஆகும். ஏன்னா k -1 இங்கே இருக்குது, அங்கே இல்லை. பட் k +2 ரெண்டுலேயே இருக்கிறதுனால 2 பொசிஷனும் 0 இருந்தால் தான் 2 வரும். 3ஏ வரக்கூடாது, 2 தான் வரணும். 2 வரணும், அதை தாண்டி போனால் 1 தான். ஃபஸ்ட்டு 2 தான் நம்ம மெயின் ப்ரையாரிட்டி. ஸோ 3 கிடையாது, ஆனால் 2 தான். 3 கிடையாதுனாலே இப்போ கேக்கு 1 கொடுத்தேன்னா அந்த இடம் கண்டிப்பாக நம்பராக தான் இருக்கும். k +2 இருக்கும். அப்போ ரெண்டுலேயுமே அக்கறை இருக்கிறது என்ன? k +2. அப்போ அந்த வேல்யூ தான் கொடுக்கணும். ஸோ கேக்கு -2 கொடுக்கணும். கேக்கு -2 கொடுத்தா அங்கேயே 0 ஆகிடும், அங்கேயே 0 ஆகிடும். அப்போ உங்கள் ரோ ஆஃப் ஏ என்ன ரேங்க்கு? 2. ரோ ஆஃப் ஏ கமா பி என்ன ரேங்க்கு? தட் இஸ் ஆல்சோ 2. ஸோ சேமாக இருக்கணும். therefore ரோ ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 2 that is less than n.
n means number of unknowns. So number of unknowns less இருந்துச்சுன்னா what is the condition? Therefore the system is consistent. But has infinitely many solutions. The system is consistent and has infinitely many solutions. Very clear. இந்த வேல்யூவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அந்த லாஸ்ட் 2 வேல்யூவை பார்த்து டிசைட் பண்ணும். தட்ஸ் ஆல். அது போட போட உங்களுக்கு தரவாயிடும். ஃபர்ஸ்ட்டில் அப்படி இருக்கும். அந்த 2 வேல்யூ மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ யூனிக்னா என்ன கண்டிஷன்னு மைண்டு கொண்டு வரணும். அந்த கண்டிஷனாக அந்த இடத்துல என்ன ஆகணும்? 0 ஆகணுமா ஆகக்கூடாதா? 0 ஆனால் ரேங்க் மாறும், 0 ஆகலைன்னா ரேங்க் வேறு இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கணும். ஓகேயா? So next sum, third sum. So third sum, investigate the values of lambda and mu. இதே சேம் ஸ்டோரி. கேன்னு ஒரே ஒரு வேல்யூ இருந்துச்சு. இப்போ லேம்டா மியூன்னு 2 வேல்யூ இருக்குது. ஸோ லேம்டா மியூ 2 வேல்யூவை டிபெண்ட் பண்ணி உங்களோட கேசஸ் எழுத போகிறோம். ஸோ இந்த இதுக்கு முன்னாடி செகண்ட் சம் வந்து கேன்னு ஒரே ஒரு வேல்யூ. இப்போ லேம்டா மியூன்னு 2 இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். 2 பொசிஷன் இருக்கும், 2 வேல்யூ இருக்கும். ஸோ இது ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் போடுற மாதிரி போடணும். இவர் ஈக்குவேஷன்ஸ் இஸ் தேர்ட் சம் இஸ் இம்பார்ட்டன்ட் சம், தட் இஸ் 2x plus 3y plus 5z equals 9. First equation. Second equation is 7x plus 3y minus 5z is 8. Second equation. Third equation is 2x plus 3y plus lambda z is mu. Is it correct? So 2x plus 3y plus 5z is 9. Second equation 7x plus 3y minus 5z is 8. Third equation 2x plus 3y plus lambda z is mu. So here lambda mu and involving 2 unknowns. K னு ஒன்று இருந்தது, இங்கே 2 இருக்கு, அவ்வளோதான். சேம் ஸ்டோரி தான். எக்லன் வரைக்கும் அதே போகணும். அதுக்கப்புறம் நோ சொல்யூஷன், யூனிக்கு, இன்ஃபைனட்லி மினிக்கு. லாம்டா மியூ வேல்யூஸ் எப்படி இருக்க போகுது? இப்போ என்ன டிஃப்ரென்ஸ்னால் 2 சம்க்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இங்கே கேக்கே 2 வேல்யூ வந்து தான் என்ன வந்துச்சு? 1 - 2. ஸோ 2 வேல்யூ கேக் இருந்தது. இங்கே வந்து 3 வேல்யூ. இங்கே லேம்டா மியூ தனித்தனியாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. அங்கே கேன்னு ஒன்றே ஒன்று இருந்தது, ஆனால் ஒரு கேக்கே 2 வேல்யூ இருந்தது. இங்கே லேம்டா மியூன்னு 2 வேல்யூவாக இருக்க போகுது, அவ்வளோதான். ஸோ அது அங்கேயும் 2 வேல்யூ தான், ஆனால் கேங்கிற நேமில் இருந்தது. இங்கே வந்து இங்கேயும் 2 வேல்யூ தான், பட் லேம்டா மியூன்னு தனித்தனி நேமாக இருக்குது. தட்ஸ் ஆல். ஓகே, ஒரு கிளியர். ஸோ ப்ரொசீஜர் அதே தான். நம்ம ஆஸ் யூஷுவல் போடுறது எல்லாமே அதே சேம் ஸ்டோரி தான். The matrix form is Ax is equal to b. The matrix form is Ax equal to b. Your Ax equal to b is A is equal to A means the coefficient matrix, x variables, b constant matrix. b is a constant matrix, x is a variable matrix. So A is a matrix coefficient 2, 3, 5, 7, 3, minus 5, 2, 3, lambda. Your variable is x, y, z. Your constant is 9, 8, mu. That's all. This is your A, this is your x, this is your b. Next, augmented matrix. What is the augment? A comma b. Yes. Augment matrix. You write fully. Matrices, that is A comma b. Your A comma b is 2, 3. A comma b combine பண்ணிடுங்க. 2, 3, 5, 9. 7, 3, minus 5, 8. 2, 3, lambda, mu. So that's all. So first position 1 இருக்கான்னு செக் பண்ணோம். எனி அதர் ரோல இருந்தால் சேஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா நோ இஷ்யூஸ், அப்படியே தான் விட்டுறணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல டிவைட் பண்ணி பண்ணுவோம். இப்போ ஆக்சுவலாக பண்ணால் அது ஃப்ராக்ஷன் ஆகிடுது, ரொம்ப ஹெவி ஆகிடுது. இப்போல்லாம் தேவையில்லை, அதனால் அப்படியே விட்டுறாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஏதாவது ரோலை 1 இருந்தால் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். எந்த ரோலையுமே இல்லை மிஸ்லாம், ரோ மட்டும்தான், காலம் பார்க்கக்கூடாது. பிகாஸ் இட்ஸ் நேம் இஸ் ரோ எக்லன் ஃபார்ம். ரோ மட்டும்தான் சேஞ்சஸ் பண்ணணும். ரோல 1 இருக்குதுன்னா சேஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா நோ இஷ்யூஸ், அப்படியே விட்டுட்டு இந்த பொசிஷன் 0க்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த பொசிஷன் 0 கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டும் சேம் நம்பர் இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம்? 1 இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா அந்த நம்பரை இங்கே மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 7 எடுத்து ரோ 1லையும் 2 எடுத்து ரோ 2லையும் பண்ணிட்டு மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ 1 இருந்தால் அப்படி பண்ண தேவையில்லை. இங்கே 1 இல்லாதனால அந்த சேஞ்சஸ் இருக்கும். ஸோ R2 அப்போ R1ல அவ்வளோதான், 1 இல்லாதனால சேஞ்சஸ் இல்லை. இப்போ R2ல என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம்னா, எஸ் என்ன பண்ண போகிறோம்? R2ல 2R2
2R2 மைனஸ் ரெண்டு பேர் ப்ளஸ் ஆகுனால மைனஸ் அங்க 2 இருக்கனால 7 R1 அவ்வளவுதான். இந்த ரெண்டு டைம்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் 2 டைம்ஸ். இதே 1 இருந்தா நமக்கு அவ்வளவு பெரிய வர்க் இருக்காது. அவ்வளவுதான். 7 into 2 14 14 minus 7 into 2 that is also 0. 3 into 2 6 minus 7 into 3 21 that is minus 15. அடுத்தது minus 5 into 2 minus 10 minus 7 into 5 35. So minus 45. So 8 into 2 16 minus 7 into 9 63. Yes 63. So minus 3 subtract பண்ணிடுங்க. 60 ல 10 பண்ணிடுங்க. 50 50 ல ஒரு 3 பண்ணிடுங்க. 50 ல ஒரு 3 47 greatest minus sign. நெக்ஸ்ட் பொசிஷனும் அதே மாதிரி தான். இது 0 பண்ணணும். இது 0 பண்ணா R1 தான் பண்ணுவோம். சோ ஒண்ணுமே இல்ல, பிரச்சனை இல்ல. 2 2 சேமா இருக்கு. சோ அப்ப ஜஸ்ட் மைனஸ் பண்ணா போதும். Yes, your R3 implies R3 minus R1. R1 இந்த பொசிஷனுக்கு எல்லாமே 1 தான். இந்த பொசிஷன் மட்டும் தான் 2. Very clear. So பண்ணா 0 3 minus 3 this is also 0. Lambda minus 5. Yes. Mu minus 9. Here mu minus 8 9. Okay, mu minus 9. So mu minus 5 mu minus 9 subtract பண்ண எழுதிட்டோம். இப்போ நமக்கு என்ன வந்துருச்சு? triangle shape வந்துருச்சு. So echelon form reach பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸி. அதை விட இது echelon form சீக்கிரம் இன்வால்வ் ஆயிடுச்சு. அதாவது வந்துருச்சு. The last equivalent matrix is in the row echelon form. So row echelon form. So நம்ம cases இப்ப போறோம். Casesல case 1 no solution, is it correct? Yes, ma'am. So no solution na what is the meaning? Row of A not equal to row of A comma B. அப்பனா ஒன்னு 2 இருக்கணும், ஒன்னு 3 இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 இருக்கணும் இந்த இடம்னா கண்டிப்பா இது 0 ஆ இருக்கணும். என்னவா இருக்கணும்? 0 ஆ இருக்கணும். 3 இருக்கணும்னா இது 0 ஆ இருக்க கூடாது. ஒரு clear because இது வந்து 0 ஆ இருந்தா அதுவும் 0 ஆயிடுச்சுனா 2 3 னு வராது. எனக்கு என்ன வேணும்? no solution na not equal. row of A க்கு 2 இருக்கணும். 2 இருக்கணும் இந்த இடம் 0. 3 இருக்கணும்னா இந்த இடம் 0 ஆக கூடாது. ஆச்சுனா திரும்ப 2 தான் ஆயிடும். அதுமே infinitely many A comma B யும் அது போய்டும் இன்ஃபைனைட்ல. அதனால அது not equal to. இது ரெண்டு வேல்யூவை மாத்துங்க. lambda 5 mu 9 not equal to அது சிம்பல் அப்படியே இருக்கும். 9 தான் மூவ் not equal to னா mu 9 இருக்க கூடாது. 9 தவிர என்ன வேணா நம்பர் வரலாம்னு அர்த்தம். இந்த கேஸ்க்கு இந்த ரிசல்ட் lambda 5 வரணும் கண்டிப்பா. mu வந்து 9 வரவே கூடாது. 9 தவிர other than that எது வேணா வரலாம். So therefore this is இப்போ இத வச்சு பார்த்தோம்னா row of A 2 row of A comma B 3 therefore row of the conditionsலாம் எழுதணும். row of not equal to yes A comma B not equal therefore the system is inconsistent and has no solution. And has no solution. no solution. So next நம்ம பார்க்க போற case 2. case 2 என்ன சொல்லிருக்காங்க? unique. So case 2 is unique solution. So unique என்ன condition? inconsistent. unique ஆனா 3 ஆ இருக்கணும். unique னா ரெண்டும் சேமா இருக்கணும், 3 ஆ இருக்கணும். சேம் மட்டும் இல்ல 3 இருக்கணும், அவ்வளவுதான் சிம்பிள். அப்ப 3 இருக்கணும், இந்த பொசிஷன் 0 ஆக கூடாது. yes இது not equal to 0. 0. இந்த இடம் பிரச்சனையே இல்ல. 0 ஆனாலும் நமக்கு பிரச்சனை இல்ல. 0 அப்ப mu can take any value இருக்கு. mu any value belongs to R. any value belongs to R னா R ல இருந்து என்ன வேல்யூஸ் வேணா கொடுக்கலாம். சரியா? So அப்ப யூனிக் சொல்யூஷன்னா those 3 is confirm. A க்கும் 3 A க்கும் B க்கும் 3 here confirm not equal to 0 ஆ இருக்கணும். அதாவது lambda 5 lambda minus 5 not equal to 0. பட் mu minus 9 0 ஆ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் 0 ஆ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன் இங்கே தான் ஒரு நம்பர் இருக்கிறனால இது A க்கும் கவர் ஆகிடும், A க்கும் B க்கும் இது கவர் ஆகிடும். இது 0 இருந்தாலும் it is not an issue. So mu can take any value that is belongs to R னா R ல இருந்து என்ன வேல்யூஸ் வேணா இருக்கலாம். அப்போ lambda is not equal to 5. அப்போ 5 ஆ இருக்க கூடாது. அப்போ row of A வந்து 3 வரும். row of A comma B யும் இந்த கேஸ்ல 3 வரும். therefore row of A is equals row of A comma B, that is 3 that equals n. therefore the system is consistent yes
and has unique and has solution. consistent and has an Unique solution. unique solution. Okay, so next அதே மாதிரி Infinitely many solution. third case 3 என்ன infinitely Many solution. அதுக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும் இப்போ n2 இல்ல n3 ஐ விட இப்போ less என்ன இருக்கணும் நீங்க செக் பண்ணணும். இப்போ என்ன இருந்தா இந்த இடம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா நமக்கு 2 இருக்கணும். சேமா தான் ரெண்டுமே 2 இருக்கணும் அவ்வளவுதான். இப்போ ரெண்டுமே 2 இருக்கும்னா எனக்கு a 2 இருக்கும்னா இந்த இடம் கண்டிப்பா 0 ஆ தான் இருக்கணும். இந்த ரெண்டு பொசிஷனும் 0 ஆ இது 0 ஆ இருந்தா தான் எனக்கு a வந்து 2 இருக்கும். இந்த இடம் 0 ஓகே. இப்போ இந்த இடம் நான் 0 ஆ இருந்தா a, b வந்து 0 3 இருக்கு 2 இருக்காது. சோ அப்ப இதுவும் 0 0 ஆ ஆ இருக்கும். அப்ப mu minus 9ம் 0 ஆ இருந்தாதான் எனக்கு ரெண்டு பொசிஷனும் 0 இருந்தாதான் இங்கேயும் 0 னா 2 வரும் இங்கேயும் 0 னா தான் 2 வரும். அப்ப lambda value 5 mu value 9. Therefore row of a எவ்வளோ 2 a, b எவ்வளோ 2. அப்ப row of a வும் a, b எப்படி இருக்கு கண்டிஷன் படி சேமா தான் இருக்கு பட் 2 ஆ இருக்கு that is less than n. Therefore what is the condition? Therefore the system is System is- consistent and has infinitely many solutions. System is Consistent and has infinitely many solutions. consistent and has an infinitely Many solutions. are you clear? Yes, miss. very very important sum அதை விட இது ஈஸியா இருக்கும் ஏன்னா அது ஒரு இதுலயே ரெண்டு ஃபேக்டர் இருக்கனால கொஞ்சம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும் அங்கங்க இன்ட்ல இருந்ததுல இது இன்டே இல்ல அழகா ஒரு சம் நம்பர் தான் ஸோ அதனால அதை விட இது நம்ம பயப்படுவோம் லாம்டா மியூ 2 இருக்குன்னு பட் அதை விட இது ரொம்ப ஈஸி என்ன விஷயம்னா சீக்கிரம் அழகா இங்கெல்லாம் எதுவுமே இல்லை நம்பரா இருக்கு அதுல ஆனால் எல்லா இடத்துலையும் k+1 k-1 அப்படி இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகும் அதில் ஒரு மைனஸ் விட்டாலும் போடும்